ஹலோ கைஸ், நான் உங்கள் விஎஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து 10 Shades of Slime சீரிஸோட எபிசோட் 12, அதாவது 60 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதனால நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் ஆனால் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா இதோட இந்த சீரிஸ் முடிய போகுது அப்படின்னு யாரும் நினைக்காதீங்க. ஏன்னா அடுத்த சீரிஸ் ரிலீஸ் ஆகிறதுக்கு அடுத்த மாதம் ஸ்டார்டிங்கில் தான் ரிலீஸ் ஆகும். அதனால ஒரு சின்ன பிரேக்கை விட போகிறாங்க. மேபி இடையில வந்தால் நான் போடுறேன், வரலன்னா அடுத்த மாதம் நான் சொன்ன மாதிரி தான். எந்த ஒரு இன்ஃபர்மேஷனை இப்போ ஷேர் பண்ணியதுனால மிஸ் பண்ணாமல் அடுத்த எபிசோட பார்க்கணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த எபிசோட் உண்மையிலேயே கதையே வேற மாதிரி போக போகுது. அதாவது நம்ம ஹீரோ ஸ்டார்டிங்கில் சொன்ன அந்த ஃபெஸ்டிவலை இப்போ இந்த எபிசோட்ல ரெடி பண்ண போறோம். ஏன்னா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சுல, அதனால கதையா டிஃபரெண்டா போறதுனால எல்லாரும் பொறுமையா வெயிட் பண்ணி பாருங்க. ஏன்னா இன்ட்ரெஸ்டிங்கா ஜாலியா போகுது. நீங்க ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா அதுவே எனக்கு போதும். ஏன்னா என்னோட பெஸ்ட் கூட தான் பண்ணிருப்பேன். அதனால யாரும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சரிங்க, நம்ம கதைக்குள்ள போலாமா? ரீம்ரோவும் ஒரு வழியா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு நான் முன்னாடியே பிளான் பண்ண மாதிரி என்னோட டெம்பஸ் கண்ட்ரிக்காக ரெடி பண்ண அந்த திருவிழாவை திரும்பி ஆரம்பிக்கிறதுக்கான நேரம் வந்துடுச்சு. அதுக்காக இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் இப்ப கடினமா உழைச்சுன்னு இருக்காங்க, அவங்களோட யோசனைகளையும் செயல்படுத்தின்னு இருக்காங்க. அதன் வகையில பார்த்தா ஊர் தலைவனும் இன்விடேஷன் ரெடி பண்ணிக்கிறான், பத்திரிக்கை அவன் பாடுபட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஹீரோவோ ஊர்ல ஜூஸை வாங்கி குடிச்சுக்கின்னு என்ஜாய் பண்ணிடுறான். எல்லாரும் அவங்கவுங்க விருப்பத்தின்படி திருவிழாவில் என்னென்ன ரெடி பண்ணணுமோ அதெல்லாம் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப ஹீரோவும் காபிரோ கிட்ட போக, என்னது இப்ப நீங்க கண்டுபிடிச்சிருக்க இந்த மருந்து வந்து வரலாற்றிலேயே மறக்க முடியாததா? ஆமா லாட்ரீமரோ, எதுக்கு முன்னாடி நம்ம ரெடி பண்ண அந்த ஹீலிங் போஷன் எல்லாமே காயத்தை மட்டும் தான் குணப்படுத்தும். ஆனா இதை நாங்க மேலும் பல ரிசர்ச் பண்ணி இப்போ ஒருத்தங்க இறந்து போட்டாங்கன்னா திருப்பி அவங்க உயிரோட வர அளவு கூட பண்ணிருக்கோம். இது எல்லாமே எங்க ரெண்டு பேரோட உழைப்பு. அவன் சொல்றது சரிதான் டீமன் லாட்ரீமரோ. இப்ப நம்ம கண்டுபிடிச்சிருக்க முக்கியமான விஷயங்கள் எல்லாமே நம்மளோட வணிகத்தோட வர்த்தக ரகசியமாவே வச்சுக்கலாம். இதை பத்தி எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தின பிறகு இதை கண்டுபிடிக்கிறதுக்காக ஆராய்ச்சியில நிறைய பேர் இந்த இடத்துக்கு வருவாங்க. அப்போ அவங்க கிட்ட இது எப்படி உருவாக்குறதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கலாம். இதனால நிறைய மக்களும் இந்த ஆராய்ச்சிக்காக வருவாங்கல்ல ஒரு வகையில. ஆமாடா, சரியா சொன்ன, இதுவும் நல்ல ஐடியா தான். அது மட்டும் இல்லாம மேலும் இந்த இடத்துல ஒர்க் பண்றதுக்காக நிறைய பேர் சேர்க்கலாம்ல, இது ஒரு நல்ல வாய்ப்பு தான். சரிதானே காபிரோ? ஆமா டீமன் லாட்ரீமரோ, நிச்சயமா இதை பயன்படுத்தி குருபே கிட்ட நான் தோக்க மாட்டேன். ஆமா இதுவும் நல்ல ஐடியா தான். இந்த தடவை கண்டிப்பா உன்னோட திறமையை வெளிப்படுத்துறதுக்காக ஒரு நல்ல திட்டத்தை போட்டு வச்சிருக்க போல. ஆமா, ஏன்னா எங்க ரெண்டு பேர்ல யாரு அதிகமா இந்த இடத்துக்கு மக்களை வர வைக்கிறாங்க சொல்லிட்டு போட்டி போட்டு இதை பண்றோம். எல்லாத்துக்கும் மேல இது ஒரு நமக்கான திருவிழா இல்ல. ஆமா சூப்பர் தான். அதுக்கப்புறம் ஹீரோவோ இப்போ இவனோட இடத்துக்கு வந்தா பரவாயில்ல, எல்லா வேலையும் நல்லா உற்சாகமா எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க பண்றது பார்த்தா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அந்த டைம் ஷியான் பின்னாடி இருக்கிறது பார்த்து ஹீரோவோ, என்ன ஆச்சு அப்படி பார்த்துன்னு இருக்க ஷியான்? உங்ககிட்ட எதனா திருவிழாக்கு திட்டம் இருக்குதானே? வெயிட் பண்ணுங்க, உங்களுக்காக ஒண்ணு காத்துன்னு இருக்கு லாட்ரீமரோ அப்படின்னு சொல்லிட்டு அவ வைக்கப்பட்டே போக. அப்போ ஏதோ ஒரு பயம் எனக்கு பின்னாடி காத்துன்னு இருக்கு. அது மட்டும் இல்லாம எனக்கு ஞாபகம் வந்துருச்சு, ரீமரோ கவலைப்படாத, நான் தான் சிறந்த ஐடியாலஜிக்கல் மேன்ரோ. ஏன்னா என்னோட டிராகன் பிரீத்தை வச்சு ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்க போறேன், அதுவும் எல்லாரும் அமைச்சு போட போறேன்டா. அட போடாடே, உன்னை பத்தி நான் இப்ப நான் கண்டுக்கிறேன், எனக்கு தான் கடுப்பேது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரூம்ல போக. அங்க பார்த்தா சூனாவும் இருக்கா. என்னாச்சு சூனா, நீ எதனா உன்னோட திட்டத்தை கொண்டு வந்திருக்கியா? ஆமா லாட்ரீமரோ, நீங்க எனக்காக ஒரு விஷயத்த பண்ண முடியுமா? என்னது? ப்ளீஸ் என்ன என்கிராஷியாவுக்கு உங்க கூட கொண்டு போங்களேன். இப்ப கிங்டம் ஆஃப் என்கிராஷியாவை காமிக்க. என்ன இது, உங்களோட கண்ட்ரிக்கு என்ன வர சொல்றீங்களா? எவர் பேர் தான் யோசித்தா. அதே மாதிரி இவரும் என்ன போலயே ஒரு வேற உலகத்துல இருந்து வந்தவர், கூடவே ஒரு பொறுமையான ஆளு. ஏவும் ஏன்பா உன்ன மாதிரியான ஒரு திறமைசாலியான செஃப் எனக்கு உதவி பண்ணா நல்லா இருக்கும். அதனால ப்ளீஸ் உன்னோட ஹெல்ப் என்னோட டெம்பஸ் கண்ட்ரிக்கு தேவை, நீ கொஞ்சம் வரியா? நான் இந்த இடத்துல ஹோட்டல திறக்கிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல எனக்கு நிறைய மக்கள் உதவி இருக்காங்க தெரியுமா? ஆனா உங்களுக்காக என்னால முடிஞ்ச எல்லா உதவியும் செய்யணும் தான் நினைக்கிறேன். ஆனா இப்போதைக்கு இந்த இடத்த விட்டு நான் வெளியே வர மாதிரி இல்ல. ஷூனாவும் ப்ளீஸ் கொஞ்சம் திரும்பியும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், எங்களோட கண்ட்ரிக்கு வாங்க அப்படின்னு இவங்க கியூட்டா கேட்க அப்படின்னு வைக்கப்பட்டு, என்ன இவனோட வசீகரத்தை உனக்கு சாதகமா யூஸ் பண்ணி என்ன உன்னோட கண்ட்ரிக்கு வர வைக்க பாக்குறியா? அது நடக்காது. என்னது? ஆனா நீங்க என்ன சமாதானப்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா உங்களோட திறமை யூஸ் பண்ணி ஒரு நல்ல ஃபுட்டை எனக்காக தயார் பண்ணி கொடுத்தீங்கன்னா அதை நான் சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒத்துக்கிற முடிவை நான் எடுக்கிறேன். ஆனா உங்களோட திறமை அதுல தான் தெரியும். நல்லா இல்லைன்னா கண்டிப்பா நான் வர மாட்டேன். அப்படியா? நீயே வாய்க்கு மாட்டீனியா? சரி சூனா, உன்னோட திறமையை காமிக்கிறதுக்கான நேரம். ஓகே லாட்ரியும் வரும், எல்லாரும் கிச்சன் ரூம் வாங்க. அதுக்கப்புறம் அவங்கள செஞ்சு எடுத்துன்னு வர இவனும், என்ன இது சாதாரணமா தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து வாயில போட்டு பாக்க. என்ன இவ்வளவு சூப்பரா இருக்குது, அவ்வளவு ஹாப்பியா வரா, ரொம்ப நன்றி. அடடா, நான் நினைச்சது தப்பாயிருச்சு, உங்களுக்குள்ள நிறைய திறமை தான் வச்சுருக்கீங்க. ரேமுரோவும் நல்லாதான் போச்சு. ஷூனா உண்மையிலேயே அவளோட திறமையை காமிச்சிருக்காங்க. எங்க இவளோட வேலையை பார்த்துட்டா, அது மட்டும் இல்லாம நான் வந்த வேலையை கொஞ்சம் சைட்ல பார்த்தா நல்லா இருக்கும். சரி இங்க இருங்க, அடுத்த வேலையை பார்க்கறதுக்காக நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அந்த இடத்துல இருந்து கிங்டம் ஆஃப் பால்மோடுக்கு போலாம். அந்த இடத்துல இது மெரிச்சிட்டோம். சொல்லுங்க, இன்னைக்கு எதுக்காக வந்திருக்கீங்க? என்ன தரத்துக்காக வந்தீங்க? நான் நினைக்கிறேன் இந்த இடத்துல ஒரு புதிய கடை ஆரம்பிச்சு ஸ்லேவ்ஸ் எல்லாம் விற்கலான்னு இருக்கேன். அதனால நம்ம ரெண்டு பேரும் டீல் போட்டு அந்த பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ண போறோம். வர லாபத்துல பிரிச்சுக்கலாம். ஓ நல்லாவே தெரியுது. அப்போனா நீங்க அந்த கடைக்கு நைட்ல தான் திறந்து வைக்க போறீங்களா? சரி, அப்போனா நீங்க ஒரு ஸ்லேவுக்கு குறைஞ்சபட்சம் எவ்வளவு பேமெண்ட் விலை வைப்பீங்க? என்ன நீ முட்டாள்தனமா பேசுறேன்? ஸ்லேவ்ஸ்க்கு பணமா? என்னடா இவன் பேசுறான்? ஸ்லேவ்ஸ்க்கு பணம் கொடு என்ன பேசுறானா? நம்மளே குழப்பம் இருக்கான். இவன் பேசுறத பார்த்தா இது ஹை கிளாஸ் ஸ்லேவையே இவங்க கூட வச்சு நிறுத்தி அதை விற்கிற மாதிரி பேசுறான். சரி சார் கௌசக், அவங்களோட பார்வை என் மேல பட்டதுனால இப்போ நீங்க என்னோட இடத்துக்கு
பிசினஸ் பேச வந்திருக்கீங்க. அதனால நீங்க சொன்ன இந்த டீலை பார்க்கும்போது நீங்க நல்ல நாலேஜ் உள்ள பீப்புளா தான் எனக்கு தெரியுறீங்க. ஆனா நீங்க ஸ்லேவ்ஸ் இப்ப இந்த மாதிரியான டைம்ல எல்லாம் விக்கிறதுன்றது கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். நல்லாவே புரியுது, கவலைப்படாத. ஆக்சுவலி என்கிட்ட ஒண்ணு இருக்கு, அதுவும் ஒரு எல்ஃப் ஸ்லேவ் தான். என்னது எல்ஃபா? வாய்ப்பே கிடையாது. ஒரு குடியுரிமைப்பட்ட ஒரு நபரால எப்படி ஒரு ஸ்லேவ் எல்லாம் எல்ஃபா வச்சுக்க முடியும்? ஒருவேளை இவன் எப்படி அதை பிடிச்சிருப்பான், இல்லனா காட்டுல எதுனா மறைச்சு வச்சிருப்பானா? கண்டிப்பா நான் மட்டும் இதுல சம்பந்தப்பட்டேன், என்னையும் கூட்டுவாளின்னு சொல்லிட்டு தூக்கல போட்டுருவானு. ஏன்னா இது சட்டத்துக்கு கொஞ்சம் புறமானது இந்த வேலை. நீ என்னடா சொல்ற? அதை வாங்கிக்கிறியா? நல்ல டீலா போடுவேன்னு நான் நம்புறேன். அப்கோர்ஸ் நான் பாக்குறேன். அடடா, நான் இதுல இன்வால்வ் ஆகணும்னா என் கதை அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சு. நான் எப்படி இதுல இருந்து தப்பிக்கிறது? இவன் கிட்ட முடியாதுன்னு சொல்ல முடியாது. முடியாதுன்னு சொன்னா மத்த டீல் எல்லாமே இவன் கேன்சல் பண்றான். அந்த டைம் இவனை காப்பாத்துற வகையில, ஹலோ எப்படி இருக்க மை ஃப்ரெண்ட் மஜ்மல், ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறேன். காசகம், டேய் யார் இந்த குட்டி பொண்ணு? இவன் என்ன பண்றீங்க? நாங்க கொஞ்சம் பிசினஸ் விஷயமா பேசிக்கிறோம். எதுக்காக நீ உள்ள வந்த? என்னோட பிசினஸ் கிடக்குதுக்குனே வந்தியா? அட கடவுளே, உண்மையிலேயே இது மிஸ்டர் ரீமரோ நீங்களா? நீங்க எப்படி எந்த விதமான அறிவிப்பு இல்லாம இப்படி வந்து என்ன பாக்குறீங்க? மன்னிச்சிடுறா, முக்கியமான மீட்டிங் ஒருத்தர்கிட்ட பேசணும் இருக்கியா? சரி நான் அப்புறமா வந்து பேசுறேன். அந்த டைம் ஹீரோவும் போலாம் பார்க்க அங்க ஒரு மீட்டிங் இருக்குது. பார்த்தா இவனதான் வரைஞ்சு வச்சிருக்கான். அதுவும் அந்த சம்பவம் தான். அது என்னன்றத பின்னாடி காட்டுவாங்க, அப்ப நான் சொல்றேன். காசுக்கும், டேய் நீ பொண்ணா பையனா? சரி யாரா இருந்தா என்ன? என்னோட பர்மிஷன் எப்படி இல்லாம உள்ள வரலாம்? நான் இங்க ஒரு முக்கியமான மீட்டிங் பேசிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம என்னோட பிசினஸ் இன்ஃபர்மேஷன்லாம் நீ தெரிஞ்சுக்கணும். என்னால உன்னை சும்மா இந்த இடத்துல அனுப்ப முடியாது. இதுக்கு பதிலா எதனா நீ காசு கொடு. மன்னிச்சிடுங்க, நீங்க பிசினஸ் பேசுங்களா எனக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாம நான் ஒன்னும் எந்த டீட்டெயிலையும் கேட்கல. அதனால நீங்க என்கிட்ட காசு கேட்கறதுல ரொம்ப மோசம். இரு என்ன இது முகமே பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. நீ பொண்ணா? அப்ப மஜ்மல் இதை பார்த்துட்டு, ஏய் காசக், என்னடா அப்படி பாக்குற? ஏய் நீ மைனர் தானே? நான் நினைச்ச அளவுக்கு தான் நீ பார்க்கவே நல்லா இருக்க. நீ வேணா எனக்கு வேலை செய்யறியா? நான் உன்னை பாத்துக்கிறேன். காசக், நான் உங்ககிட்ட சொல்லினே இருக்கேன், நீ ரொம்ப தப்பா நடந்துக்கிற என்னோட ஃப்ரெண்டு கிட்ட. கண்டிப்பா நீ மட்டும் இன்னொரு வார்த்தை அவரை பத்தி தப்பா பேசுன மவன, நீ நரக வேதனை தான் அனுபவிப்ப. ஒழுங்கு மரியாதையா உன பிசினஸ் எல்லாம் மூட்டை கட்டி தூக்கி நீங்க இருந்து கிளம்புடா. ஏய் உனக்கு எவ்வளவு தெரியும்? உனக்கு வேலை கொடுத்தது நான் தானே, நிறைய ஒர்க் கொடுத்துட்டு என்னையே இப்படி பேசுறியா? அந்த டைம் இவனை வெளியேற்றி வதிக்க, யாருக்கிட்ட தேவை உன்னோட பிசினஸ்? மூடிட்டு கிளம்புட இங்க இருந்து. இதுக்கப்புறம் எந்த விதமான பிசினஸும் என்கிட்ட பேசின்னு வந்துடாத. எவ்வளவு தெரியும் உனக்கு? ஒரு லோ காஸ்ட் மெர்ச்சன்ட் ஒரு லார்டு கிட்ட இப்படியா பேசுறது? நான் ஒரு நோபல் கிட்ட நீ இப்படி எதிர நடந்துக்கும் போது கண்டிப்பா நீ பின் விளைவுகள் எல்லாமே அனுபவிப்ப. எதுவும் இருந்தாலும் பரவாயில்லடா, நான் பாத்துக்கிறேன். ஆண்டவனி ஏன் கூட தானே இப்ப இருக்கான். அதனால உன்னோட பிசினஸ் எல்லாம் மூட்டை கடைன்னு மூடிட்டு கிளம்பு. ஏய் மஜ்மல், உனக்கு எவ்வளவு தெரியும்? உனக்கு நான் எவ்வளவு பண்ணிருப்பேன்? எனக்கே நீ இப்படி பண்றியா? ஒரு நாள் இருக்குடா, திருப்பி வருவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்ப. போடா பைத்தியக்காரா, உன்னோட பிசினஸ் யாருக்கு தேவை? என்னோட ஃப்ரெண்டு கிட்ட இப்படி நடந்துக்கணும், அப்படிதான் நான் உங்ககிட்ட நடந்துப்பேன். இன்னும் கொஞ்சம் நல்லா எட்டி வச்சிருக்கணும். சண்டை போட்டதுனால பின்னாடி எதனா பின் விளைவுகள் வரப்போது போ, உனக்கு பெரிய பிரச்சனை ஆகாம இருக்கும் நம்புறேன். கவலைப்படாதீங்க, எனக்கு ஒன்னும் ஆகாது லாட்ரீமரோ அப்படின்னு அவன் சரிக்க. இவனும் சரிடா பிரச்சனை வராம இருந்தா. அதுக்கப்புறம் பொறுமையா இவனுங்களும் சாப்பிட்டு பேசுறாங்க. ஓ இப்ப இதை பத்தி தான் பேசினீங்களா? ஒரு எல்ஃப் ஸ்லேவா விக்கிறது பத்தின பிசினஸா? ஆனா கண்டிப்பா அவ்வளவு பெரிய முக்கியமான ஆளுங்க கூட நீ பகையை வளர்த்துக்கிறதுன்றது உனக்கு பின்னாடி பிரச்சனை வரும்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி பிரச்சனை வந்தா சமாளிக்க திறமை என்கிட்ட இருக்குது. அது மட்டும் இல்லாம அவனுங்க என்ன அண்டர் வேர்ல்டோட ஹெட்னு சொல்லுவானுங்க. அதனால அந்த பட்ட பேர் அவனுங்களே வச்சனும் போது என்ன பத்தின கேரக்டர் எப்படி இருக்கும்னு அவனுங்களுக்கு தெரியும். அதனால என்கிட்ட வரமாட்டானுங்க அவ்வளவு சீக்கிரத்துல. அப்ப நல்லாதான் இருப்பேன்னு சொல்லு. ஆமா நான் தான் டார்க் சிட்டியோட கிங்கே, உங்களுக்கு தான் தெரியும்ல. அதனால நானே இதை பார்த்துப்பேன், நீங்க கவலைப்படாதீங்க. சரி மிஸ்டர் ரீமரோ, நீங்க வந்த நோக்கம் என்னவோ? ஆக்சுவலி நீங்க வந்தது நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்ன திரும்பியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை கேக்குறீங்க போல? எதனா யோசனை இருந்தா சொல்லுங்க, அதை பண்ணலாம். ஏன்னா நீங்க சொல்றது எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காவும் ரொம்ப ஒர்க் அதிகமாவே இருக்கும். ஆனா நல்லா இருக்கும் பினிஷிங்ல. அதுக்கப்புறம் அவனோட ஃபெஸ்டிவல் நடக்கிற விஷயத்த சொல்ல, இந்த ஃபுட் எல்லாம் ரெடி பண்ணுங்க, ஒன்னும் நல்லா இருக்கும் கண்டிப்பா. சரி அதெல்லாம் மெனுல சேர்த்துலாம். எனக்கு உங்ககிட்ட இருந்து நிறைய வேலை பாக்குற ஆளுங்க வேணும், எனக்கு வேலை செய்யறதுக்காக. அப்படியா? இந்த இடத்த விட்டு அந்த இடத்துல வேலை செய்யறதுக்கான ஆளுங்க வருவாங்கன்னு கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா கவலைப்படுறீங்க, என்கிட்ட 20க்கு மேல ஆளுங்களை நான் ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப அவங்களே சுயமா எல்லா வேலையும் பண்ற அளவுக்கு நான் உங்களுக்கு நிறைய ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். அப்படியா? சரி அப்பனா உங்ககிட்ட இருக்கிற கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 5 பெஸ்டான ஒர்க்கர்ஸை எனக்கு அனுப்பி வை. என்னது 5 பேரா? எதுக்காக? ஆக்சுவலி என்னோட ஃப்ரெண்டான ஒருத்தன், அவனுக்கு அந்த ஆட்கள் உதவியா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் கேட்கிறேன். அவனோட பேரு வல்டோரா. வல்டோராவா? ஆமா, அவன் ஒரு சூப்பர் ஒர்க்கர். அவன் இப்போ ஒரு சாப்பாடு கடை ஆரம்பிக்கிறதா இருக்கான். அதுல உதவி பண்றதுக்காக ஒரு பெஸ்டான 5 பேர் உங்ககிட்ட இருந்து நான் தேர்ந்தெடுக்கிறேன். அவங்க எல்லாருமே அவனுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க, அதுக்காக தான். ஆமா இது சரிதான், கண்டிப்பா இது ஒர்க் ஆகல, எந்த விதமான ப்ராப்ளமும் வராது தானே? நல்லதா போவேன்னு நான் நம்புறேன். ஆமா ரீமரோ, ஆனா எனக்கு கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கு. சரி அப்பனா நீ அந்த 5 பேரை எனக்கு அனுப்பிச்சு வைக்கிறியா? எனக்கு ஹெல்ப் பண்ணுடா, கெஞ்சி கேக்குறேன். ஏன் இப்படி கேக்குறீங்க? கண்டிப்பா நான் ஹெல்ப் பண்றேன். ஆனா அவங்களை அனுப்பிச்சு வச்சா வல்டோரா வேற சொல்றீங்க, அவன் ஒரு மோசமான ஆளு. அவனுக்கு கீழே இவங்க வேலை செஞ்சா கண்டிப்பா அவங்க அந்த இடத்துல வேலை செய்யும் போது ஒரு சுதந்திரத்தோட வேலை செய்ய மாட்டாங்க, ஒரு பதட்டத்தோட தான் வேலை செய்வாங்க. கண்டிப்பா அது நடக்கும் தான். அதுக்காக நான் என்ன பண்ணணும்? அப்பனா நீங்க உத்தரவாதம் கொடுங்க, அவங்களோட உயிருக்கு எந்த விதமான ஆபத்து வரக்கூடாதுன்னு. நான் உன்னை நம்பணும்ல, அதுக்காக தான். கவலைப்படாத, நீ என்ன நம்பு, எந்த விதமான ப்ராப்ளமும் வராது. ஒரு வகையில இவன் சொல்றதும் சரிதான். ஏன்னா வல்டோராவோட பேரை கேட்டாலே எல்லாருமே பயப்படுறாங்க. கண்டிப்பா வேலை செய்யறதுலாம் நடக்காத காரியம். அதனால என்ன பண்றது? இதை இப்படியே விட்டுலாமா? ரீமரோ, நீங்க வேணா அவனோட பேரை மாத்தி பாருங்களேன். ஏய் சூப்பர் ஐடியாடா. வேணும்னா அவனுக்கு ஃபேக்கான ஒரு நேம் கொடுத்து எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தி வைக்கலாம். அந்த 5 பேருக்கு அவனோட பேர் வேறையா இருக்கும் போது கண்டிப்பா அவங்க கூட வல்டோரான்ற ஒரு நினைப்போட அவங்க வேலை செய்ய மாட்டாங்க. அப்பனா இதை பண்ணி நீங்க அவங்களை வேலை செய்ய வைக்க முடியுமா? அவனோட பேரை மாத்தினா எல்லாருக்கும் ஒத்துழைப்பான்றீங்க. கண்டிப்பா நான் சொன்னா எல்லாரும் செய்வாங்கடா. நீ அந்த 5 பேருக்கான ஏற்பாடு
மட்டும் பண்ணு, நான் பாத்துக்கிறேன். அது மட்டும் இல்லாம அவங்கள டைரக்டாவே நானே கேட்டதா சொல்லு, கூடவே அவங்களுக்கான போனஸையும் நான் கொடுத்துறேன். மஜ்மிலும் என்னது சீல்ல இருந்து பல்டோரா திரும்பி உயிர் தெளிந்துருச்சா, எப்பூரா கண்டிப்பா இவர் பண்ண வேலையா தான் இருக்கணும். இப்ப வேற ஒரு டீலா போட்டிருக்காரு, என்ன நடக்குதோ தெரியல. ஆனா என்ன இருந்தாலும் கண்டிப்பா இவர் பண்ண விஷயத்த நான் மறக்கவே மாட்டேன் என்னோட வாழ்நாள. அப்ப ஹீரோ பண்ண விஷயத்த அவன் யோசிச்சு பாக்குறான், இவங்க எல்லாரையும் காப்பாத்துது. அந்த நாள் எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்கு. கண்டிப்பா என்னோட வாழ்நாள ரீமுரோவை மட்டும் நான் மறக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு மறுவாழ்வு கொடுத்தது அவர் தான். அதன் வகையில இப்போ அந்த நபரே என்ன வந்து நம்புறாரு. இது எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. இது உண்மையிலே சுவாரஸ்யமா இருக்க போகுது அப்படின்னு அவன் சொல்ல, அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கணும். பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது கூட இருக்க பெல் ஐகானை ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸை உங்களால கண்டினியூ பார்க்க முடியும். ஏன்னா இதோட எந்த எபிசோட் எந்த இடத்துலயும் முடியல கைஸ். இதோட தொடர்ச்சியா இன்னும் பல எபிசோட் வரப்போகுது. ஆனா இன்னும் கொஞ்சம் பிரேக் எடுக்க போறாங்க. இதோட ஃபைனல் எபிசோட் ரிலீஸ் ஆயிடுச்சுங்களா? அடுத்த எபிசோட் அடுத்த மாசம் தான் ஸ்டார்டிங்ல ரிலீஸ் ஆக போறதுனால இதோட 13வது எபிசோட்ல நான் உங்களை திரும்பி மீட் பண்றேன்.